ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு பீட்ரூட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அமுங்கணும். அந்த அளவுக்கு கரெக்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு காயாமல் இருக்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து 15லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இது மாவு வந்து நல்லா ஊறினா தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை நான் 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போது உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ண 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச ஒரு உருண்டை மட்டும் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை வந்து 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா உள்ளே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையும் ஒரு உருண்டை எடுத்து அந்த சப்பாத்தி மாவு மேலே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவை வந்து ரோல் பண்ணிக்கலாம். மசாலாலாம் எதுவும் வெளியே வராத அளவுக்கு கரெக்டாக பார்த்து ரோல் பண்ணுங்கள். அது சைடில் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வெளியே வரக்கூடாது, அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற சைஸ் வந்து பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ மசாலாலாம் வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பீஸையுமே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தவா வச்சுக்கலாம். தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா சப்பாத்தியை வந்து இது மேலே எடுத்து போட்டுட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய், பட்டர் இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் இல்லைன்னா பட்டர் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து வெயிட் போடலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய், பட்டர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெறும் அந்த மாவு மட்டும் சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ உள்ளே மசாலா மட்டும் வச்சுட்டு உள்ளே வந்து மசாலா எதுவும் வெளியே வராத அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் வந்து ஒரு சைடு எண்ணெய் விட்டுட்டு இன்னொரு சைடு எண்ணெய் விட்டு எடுத்திங்கன்னா இது வந்து சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.